ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2026இல் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லாமல் திமுக கூட்டணியை யாராலும் தோற்கடிக்க முடியாது என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சொன்னார். அதாவது 2026ல் எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும் என்று இன்று வரையிலும் ஒரு தெளிவற்ற நிலையே இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்பொழுது ஆளுங்கட்சியில் அவங்க திமுகவோடு 7 கட்சியோ 8 கட்சியோ இருக்கிறார். மற்ற தமிழ்நாட்டில் பிற எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னும் ஒரு முடிவான நிலை எடுக்கலை. ஆனால் எங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலும் கொள்கை ரீதியான முடிவு தமிழ்நாட்டில் வெறும் சொல்லாடலுக்காக அல்லது திமுகவை மாற்றி அதிமுக, அதிமுகவை மாற்றி திமுக என்ற நிலைப்பாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும். இந்த நிலைப்பாட்டில் புதிய தமிழகம் கட்சி என்னுடைய செயல்பாடுகள் முறைகள் 2026இல் இருக்கும். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோடு ஏடிஎம்கே சேருமா சேராதா அல்லது வேறு எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையுங்கிறதுக்கெல்லாம் இப்பொழுது சில நகர்வுகள் இருக்கிறத வைத்து மட்டுமே நாம் அறுதிட்டு கூற முடியாது. தேர்தல் நெருங்கத்தான் ஒரு அணிகள் உருவாகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதனால் அதிமுக பிஜேபி சேருமா சேராதா அது எப்படிப்பட்ட நிலை இருக்குங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய ஈகோக்களை கௌரவங்களை விட்டுவிட்டு தானே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், தானே திமுக அணியை தோற்கடிக்க முடியும் என்ற மனப்பால் குடிக்காமல் அனைவரும் ஒன்றாக நின்றால் மட்டும்தான் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும். அதுக்காக எல்லாரும் ஒன்றிணைங்கிறது தான் எங்களுடைய கட்சியினுடைய இன்று கொள்கை ரீதியான நிலைப்பாடு.